இயேசுவின் நாமத்தை சொன்னால் எல்லாம் நடக்கும். ஆமே. நாம் சொன்னாலும் நடக்கணும், நமக்கு சொன்னாலும் நடக்கணும். ஆமே. நாம் சொன்னாலும் நடக்கணும், நமக்கு சொன்னாலும் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ நாம் சொன்னாலும் ஆண்டவர் செய்வார், நமக்கு சொன்னாலும் ஆண்டவர் செய்வார். ஆமே. ஆனால் சொல்லுகிறவர்களும் சொல்லப்படுகிறவர்களும் சரியாக இருக்கணும். சொல்லுகிறவர்களும் சொல்லப்படுகிறவர்களும் சரியாக இருந்தோன்னா நிச்சயமாக சொல்கிறவங்களுக்கும் நடக்கும், சொல்லப்படுகிறவர்களுக்கும் நடக்கும். ஆமே. சொல்லப்படுகிறவர்களுக்கும் நடக்கும், சொல்லப்படுகிறவர்களுக்கும் நடக்கும். அப்போ சொல்லுகிறவர்களும் சரியாக இருக்கணும், சொல்லப்படுகிறவர்களும் சரியாக இருக்கணும். நம்ம யாருக்கு சொல்லணும்? சொல்லுகிற நானும் சரியாக இருக்கணும், நான் யாருக்கு சொல்லணும் அவர்களும் சரியாக இருக்கணும். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் தான் அந்த கேட்குறத தேவன் என்ன செய்ய முடியும். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இல்லையா? ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் சரியாக இருந்தால் தான் அந்த நாணயம் செல்லுபடியாகும். ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப பியூராக இருக்குது, இல்லை புதுசாக இருக்குது, ஆனால் மறுபக்கம் என்ன இருக்குது? சரியாக இல்லை. அது என்ன இருக்குது? எழுத்துல ஒன்றுமே சரியாக, எதுவுமே சரியாக இல்லை. இருக்க வேண்டிய பிரகாரம் அது இல்லை, இருக்க வேண்டிய பிரகாரம் அது இல்லை அப்படின்னா அந்த காசு என்ன காசாக மாறிடும்? செல்லா காசாக மாறிடும். இந்த நாணயம் என்ன செய்யாது? செல்லாது. அது எவ்வளோ பெரிய காசாக இருந்தாலும் சரி, இல்லை ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, அப்போ இருக்க வேண்டியதெல்லாம் சரியாக இருந்தால் தான் அந்த நாணயம் என்னவாக இருக்கும்? செல்லுபடியாகும். அதே போல் ரூபாய் நோட்டுலேயும் இருந்தாலும் இருக்க வேண்டியது எல்லாம் அந்த ரூபாய் நோட்டில் இருந்தால் தான், இருக்க வேண்டியது எல்லாம் இருந்தால் தான் அந்த ரூபாய் நோட்டு என்ன செய்யும்? செல்லுபடியாகும். அப்போ நாணயத்துக்கு ரெண்டு பக்கத்தை போல் ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபத்துக்கும் ரெண்டு பக்கம். ஒன்று ஜெபிக்கிறவங்களும் சரியாக இருக்கணும், யாருக்கு ஜெபிக்கப்படுதோ அவர்களும் சரியாக இருக்கணும், அவர்களும் சரியாக. இது ரெண்டும் சரியாக இல்லைன்னா நிச்சயமாக நம்ம ஜெபம் என்ன செய்யப்படாதுன்னா கேட்கப்படாது. நம்ம கேட்கறது, அதாவது தேவன் என்ன செய்ய மாட்டார்னா நமக்கு சொல்லும். அப்படிப்பட்டவங்கள் இயேசுவின் நாமத்தை சொன்னால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்? அவர்களுக்கும் செய்ய மாட்டார், அவர்களுக்காகவும் செய்ய மாட்டார். அவர்களுக்கும் செய்ய மாட்டார், அவர்களுக்காகவும் செய்ய மாட்டார். நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 35வது சங்கீதம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 35 12வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே தாவீதுடைய ஜெபத்தை பற்றி சொல்லுது. என் ஜெபமும் என் மடியிலே வந்து விழுந்தது, என் ஜெபமும் என் மடியிலே வந்து விழுந்தது அப்படின்றார். இப்போ தாவீது நல்லவரா? தேவனுக்கு பிரியமானவர், கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சமானவர். அவர் கருவிலே ராஜாவாக தெரிந்து கொண்டவர், கருவிலே ராஜாவாக தெரிந்து கொண்டவர். எல்லாரும் பிறந்த பிறகுதான் ராஜாவாக மாறுவாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்கள ராஜாவாக என்ன செய்யும்? மாற்றும். சவுலை எப்படி ராஜாவாக மாற்றுச்சு? அவர் பிறப்பே ராஜ பிறப்பு கிடையாது. அந்த சூழ்நிலை, அந்த நேரம் அவர் ராஜாவாக என்ன செஞ்சிருச்சு? மாற்றுச்சு. ஜனங்கள் எல்லாரும் கேட்டாங்க, எனக்கு ராஜா வேணும், எனக்கு ராஜா வேணும். கேட்டதால என்ன செஞ்சா? சரி, அவனை ராஜாவை எடுத்து போங்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டார்னா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் ராஜாவாக மாற்றினது. ஆனால் தாவீது அப்படி கிடையாது. மத்திய 1ஆம் அதிகாரத்தை கவனிச்சிங்கன்னா, ஈசாயி தாவீதை பெற்றெடுக்கலை, தாவீது ராஜாவை பெற்றெடுத்தான் அப்படி தான் சொல்லுது. ஈசாயி தாவீது ராஜாவை என்ன செஞ்சார்? பெற்றெடுத்தார். அப்போ தாவீதுடைய பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பல்ல. பிறக்கும்போது என்ன செய்கிறார்? ராஜாவாக பிறக்கிறார். அவர் தான் 139 சொல்லுவார், கர்த்தருடைய கண்கள் என் கருவை என்ன செஞ்சிச்சு? கண்டுச்சு. என் நரம்புகள் எலும்புகள் உருவேற்றப்பட முன்னியுடைய கண்கள் என் கருவை கண்டது அப்படின்னு 139 என்ன செய்வார்? தாவீது சொல்லுவார். அப்போ தாவீதை உருவாக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எப்படி உருவாக்கிறார்? இவன் ஒரு ராஜா, இவன் ஒரு ராஜா, இவன் ஒரு ராஜா, இவன் ராஜாவாக இருக்கணும், இவன் ராஜபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்கிறார்? ஒவ்வொரு அவயவங்களாக உருவாக்கிறார். அப்போ தேவன் பார்த்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவரை உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரியமான தாவீது தான் ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை தான் சொல்கிறாரு, என் ஜெபமும் என் மடியிலே வந்து விழுந்துச்சு அப்படின்னு. அப்போ ஜெபிக்கிறவர் சரியாக இருக்கிறாரு, ஆனால் ஜெபிக்கப்படுகிறவர்களும் சரியாக இல்லை. ஜெபிக்கப்படுகிறவங்க 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் செய்த நன்மைக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க? தீமை செஞ்சாங்கன்றார்.
நான் செய்த நன்மைக்கு பதிலாக அவங்க தீமை செஞ்சாங்க, அதனால் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கேட்கலப்பா அப்படின்னு சொல்கிறார். இங்கே பார்க்குறோம் இதே தாவீது மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை தேவன் என்ன செய்யலை, கேட்கல. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் தாவீது சரியில்லாமல் போயிட்டார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் தாவீது என்னவா போயிட்டார், தாவீது சரியில்லாமல் போயிட்டார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் இந்த அடுத்த வசனம் 15ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி ஆண் பிள்ளையை கர்த்தர் அடித்தார், கேவலமாக இருந்தது. அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் உபவாசித்து இரா முழுவதும் தரையிலே கிடந்தான். தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் அண்டையிலே வந்தாலும் அவர்களோடு கூட அப்பம் புசியாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிட்டு. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, பிள்ளை கரெக்டாக இருக்குது. பிள்ளை யார், பிள்ளைகிட்ட எந்த தப்புமே கிடையாது, பிள்ளைகிட்ட எந்த தப்புமே கிடையாது. ஆனால் ஜெபிக்கிறவர் சரியில்லாமல் இருக்கிறார். அங்கே பார்த்தோம் ஜெபிக்கிறவர் சரியாக இருக்கிறாரு, ஜெபிக்கப்படுகிறவர்கள் சரியாக இல்லை. ஆனால் இங்கே ஜெபிக்கப்படுகிறவர்கள் சரியாக இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவர்கள் சரியாக இல்லை. ஜெபிக்கிறவங்க அவங்க யார், செய்த நன்மைக்கு தீமை செஞ்சு. இதே காரணம் தான் இங்கேயும் இல்லையா. அந்த சொல்கிறாங்க, உரியா தாவீதுக்கு நன்மை செஞ்சவரா தீமை செஞ்சவரா, நன்மை செஞ்சவர் இல்லையா. அந்த நன்மை செஞ்சவர் அந்த உரிய தாவீது என்ன செய்கிறாரு, தீமை செய்கிறார். அப்போ 2 ஒரே இடம் தான். ஒன்று, நாம் ஜெபிக்கிறவங்க நன்மைக்கு பதிலாக தீமை செஞ்சாலும் சரி, இல்லை ஜெபிக்கப்படுகிறவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செஞ்சாலும் சரி, ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன செய்ய மாட்டார், இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அவர்களை கேட்டு என்ன செய்ய மாட்டார், தேவன் ஒரு நாளும் கிரியை செய்ய மாட்டார். அப்போ ஜெபிக்கிறவங்களும் சரியாக இருக்கணும், ஜெபிக்கப்படுகிறவர்களும் சரியாக இருக்கணும். இதை 2ம் சரியாக இருந்தால் தான் தேவன் என்ன செய்ய முடியும், ஜெபிக்கிறவங்களுக்கும் அந்த ஜெபத்தை கேட்டு யாருக்கு ஜெபிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் கர்த்தர் செய்ய முடியும். அப்போ இயேசுன்னு நாமத்தை யார் சொன்னாலும் சரி, யாருக்காக சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, சொல்கிறவங்களும் சரியாக இருக்கணும், சொல்லப்படுகிறவர்களும் சரியாக. இதை 2ம் சரியாக இருந்தால் தான். அப்போ ஜெபம் ஒரு நாணயம் போல, ஒரு காசு போல 2 பக்கமும் சரியாக இருந்தால் தான் அந்த நாணயம் என்ன செய்யும், செல்லுபடியாகும். அந்த நாணயத்துக்கு என்ன உண்டு, மதிப்பு உண்டு. அந்த நாணயம் சரியான விதத்தில் விரும்பினதை செய்ய முடியும், விரும்பினதை செய்ய முடியும். அப்போ அந்த நாணயம் விரும்புகிறது, இல்லை நாணயத்தை வச்சிருக்கவங்க விரும்புகிறத கர்த்தர் செய்யணும்னா அந்த நாணயம் சரியாக இருக்கணும். நாணயத்தில் 2 பக்கமும் சரியாக இருக்கணும். அப்போ இயேசுன்னு நாமத்தை சொன்னால் யார் வேணாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்கிறவங்களும் சரியாக இருக்கணும், சொல்லப்படுகிறவர்களும் சரி. இதை 2ல் ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனால் கூட என்ன செய்யாது, அந்த சொல்லுகிற ஜெபம் கேட்கப்படாது. அப்போ இயேசுவின் நாமம் ஜெபம், இயேசுவின் நாமம் என்பது ஜெபம். ஒரு ஜெபம் என்பது பிதாவினுடைய நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். ஜெபம் என்பது பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கணும். அப்போ அந்த இயேசுன்ற பேரை சொல்லுகிறவர்கள் யாராக இருக்கணும், சரியான நபராக இருக்கணும். யாருக்காக சொல்லப்படுகிறதோ அவர்களும் சரியாக இருக்கணும். 2ம் சரியாக இருந்தால் தான் தேவன் என்ன செய்ய முடியும், ஒரு சரியான காரியத்தை செய்ய முடியும், ஒரு சரியான கருத்தை ஆண்டவர் செய்ய முடியும். அப்போ ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு சரியான கருத்தை செய்கிறார் என்றால், ஒன்று சொல்லுகிறவரையும் சரியாக இருக்கிறாங்க, சொல்லப்படுகிறவர்களும் சரியாக இருக்கிறாங்க. அப்போ சொல்லுகிறவர்கள் எதிலே சரியாக இருக்கணும், சொல்லப்படுகிறவர்கள் எதில் சரியாக இருக்கணும். சொல்லுகிறவர்களும் சரியாக இருக்கணும், சொல்லப்படுகிறவர்களும் சரியாக இருக்கணும். இது 2 பேரும் சரியாக இருந்தால் தான் தேவன் என்ன செய்ய முடியும், ஒரு கிரியைகளை தேவன் செய்ய முடியும். ஒரு கிரியைகளை தேவன், அதாவது சொல்ல தெரியாமல் இருக்கலாம், எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சொல்லுகிறவங்களும் சரியாக இருக்கணும். அவங்க சொல்கிற விதம் தெரியாமல் கூட பரவாயில்ல, அவங்க சொல்லுகிற விதம், அதாவது நம்ம ஜெபங்கள் சரி, அதாவது நமக்கு சரியானபடிக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் ஜெபிக்கிறவங்க என்னவா இருக்கணும், சரியாக இருக்கணும். ஜெபிக்கிறவங்க சரியாக இருக்கணும். ஜெபிக்கிறது சரியானா கூட பரவாயில்ல. எப்படி ஜெபிக்கிறது, ஒரு முறையான விதத்தில், ஒரு சரியான விதத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க அவங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல. ஆனால் யாராக இருக்கணும், அவங்க சரியாக இருக்கணும். அவங்க என்னவா இருக்கணும், அவங்க சரியாக இருந்தால் தான் அந்த ஜெபத்தை தேவன் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அப்போ ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது
அந்த சொல்லுகிறவர்களும் கேட்டு சொல்லப்படுகிறவர்களுக்கும் ஒரு கிரியை செய்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துக்கலாம்? சொல்கிறவங்களும் சரியாக இருக்கிறாங்க, சொல்லப்படுகிறவர்களும் சரி. அப்போ ரெண்டு பேரும் சரியாக இருக்கிறதுனால தான் அங்கே ஒரு கிரியை என்ன செய்யப்பட முடியுது என்பதை நம்ம அறிந்துக்க முடியும். அப்போ அந்த ரெண்டு பேர்கிட்ட என்ன சரியாக இருக்கணும்? இந்த ரெண்டு பேர்கிட்ட என்ன சரியாக இருக்கணும்? பாடப்பட்ட அந்த பாடல் வரியிலேருந்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலேருந்து ஒரு சின்ன வார்த்தை மட்டும் நடுவில் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உனக்கு தருகிறேன், இயேசுவின் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் அப்படின்னா இயேசுவின். அப்போ அந்த இயேசுவின் நாமம் அதான் நம்ம முக்கியம். இயேசுவின் பேரை சொன்ன உடனே அடுத்த வசனம் வாசிக்கிறோம். வலது கவனை தூக்கிவிட்டான், உடனே அவன் கால்களும் அவன் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவாலயத்தை துதித்து கொண்டே அவருடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அப்போ பேதுரு என்ன நோக்கத்துக்காக இயேசுவின் நாமத்தை சொன்னாரோ அந்த நோக்கத்தை தேவன் என்ன செஞ்சுட்டா? நிறைவேற்றிட்டா. இப்போ நிறைவேறுதுன்னா நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்? சொன்னவரும் சரியாக இருக்கிறாங்க, சொல்லப்படுகிறவர்களும் சரியா. அப்போ சொல்லுகிறவரும் சரியாக இருந்ததுனால தான் அந்த கிரியை அங்கே நடக்குது. சொல்லப்படுகிறதும் சரியாக இருந்ததுனால தான் அங்கே கிரியை நடக்குது. என்ன கிரியை அங்கே தேவன் சரியாக இருக்குது? இந்த ரெண்டு பேருக்குள்ளும் என்ன கிரிகள் இருக்குது? நிறைய காரியங்கள் ஏற்கனவே நிறைய முறை கவனிச்சிருக்கிறோம். பட் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நான் அந்த பாடல் பாடும்போது எனக்கு ஒரு ரெண்டு காரியம். ஒன்று, தேவ ஜனங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள், தேவ ஜனங்களோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அப்போ ரெண்டு பேரும் யாராக இருக்கணும் அப்படின்னா, ஒன்று யாருக்காக சொல்லப்படுகிறதோ அவங்க யாராக இருக்கணும்? தேவ ஜனங்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் இப்போ 2வது வசனமும் 3வது வசனமும். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் வாசல் எனப்பட்ட வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்போ முதலாவது கவனிக்கிறோம், தேவ ஜனங்களோடு அவனுக்கு என்ன இருக்குன்னா ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறான். பிச்சை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்குது. பிச்சை எடுக்கிறதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது, எத்தனையோ கோயில் இருக்குது, எத்தனையோ குளம் இருக்குது, எத்தனையோ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எத்தனையோ தெருக்கள் இருக்குது, எவ்வளவோ கம்பெனிகள் இருக்குது, எவ்வளவோ இடங்கள் இருக்குது. எங்கே? பிச்சை எடுக்கிறதுக்கு இல்லையா? பிச்சை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது, எத்தனையோ இடம் இருக்குது, எத்தனையோ கால்கள் இருக்குது. ஆனால் அவன் ஒரே ஒரு என்னன்னாக்க, நான் இந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? நான் இருப்பேன். ஏன்னா தேவாலயத்தில் போகிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி அப்படின்னா தேவாலயத்தில். அப்போ என் தொடர்பு யாரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்னா, ஒரு தேவாலய ஜனங்களோடு கூட என்னுடைய தொடர்பு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று ஒரு ஆழமான தீர்மானம் உள்ளவனாக அவன் இருக்கிறான். அவன் என்ன உள்ளவனாக இருக்கிறான்? தேவ ஜனங்களோடு என்ன இருக்குது? பிச்சை கேட்கறது எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, சரியா? நான் வழக்கமாக உங்களுக்கு ஏற்கனவே இதை குறித்து பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கோம். பட்டு இந்த சம்பவத்தையும் பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்னா, இப்போ கோயிலுக்கு போகிறவங்க மேக்சிமம் என்ன சொல்ல, ஒரு பெரிய சபைனா ஒரு 50 பேர் புது மக்கள் வருவாங்க. மீதி எல்லாமே வழக்கமாக அந்த ஆலயத்துக்கு போகிறவங்க தான் இல்லையா? ஸோ இந்த வாரமும் அவங்க உட்காந்து அந்த ஜனங்க கிட்ட தான் காசு கேட்கணும், அடுத்த வாரமும் அவங்க உட்காந்து அவங்க கிட்ட தான் காசு கேட்கணும். இது நான் சொல்கிறேன், ஒரு வாரம் நம்மதாவது பரவாயில்ல, ஒவ்வொரு வாரம். அவன் சொல்கிறான் நாள்தோறும் அப்படின்னு சொல்கிறான். நாள்தோறும் அப்படின்னு இருக்குது இல்லையா? இவன் எப்படி வர்றவன்? தினந்தோறும் வர்றவன் இல்லையா? அப்போ ஒரே ஒரு நாள் கூட தேவ ஜனங்களோடு தொடர்பு இல்லாமல் நான் இருந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறான். வருஷம் 365 நாள் இல்லையா? வருஷம் 365 நாளில் காலங்கள் பலவிதம். சில காலம் வெயில் காலம், சில காலம் மழை காலம், சில காலம் குளிர்காலம், சில காலம் பனிக்காலம். இப்படி பலவிதமான காலம். புயல் அடிக்கும், வெயில் அடிக்கும், காத்தடிக்கும், இப்படி பலவிதமான காலம் இல்லையா? பலவிதமான. இவனை எங்கே வைக்கிறாங்க? தேவாலயத்தில் உள்ள வைக்கல,
தேவாலயத்தில் வாசல் அண்டையில் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ வாசல் அண்டை என்ன இருக்காது, மேலே எதுவுமே இருக்காது இல்லையா? மழை பெஞ்சாலும் அங்கே தான் இருக்கிறான், பனி பெஞ்சாலும் அங்கே தான் இருக்கிறான், வெயில் அடித்தாலும் அங்கே தான் இருக்கிறான். நான் சொன்னீங்கன்னு பார்த்தா இந்த ஜூன் ஜூலைலாம் பயங்கரமான காற்று இல்லையா? பயங்கரமான காற்று, மொத்த குப்பை எங்கே ரொம்ப அவன் மேலே தான் ரொம்ப இல்லையா? அந்த காலம் இப்போ இந்த டிசம்பர் ஜனவரி எல்லாம் பயங்கர பனிக்காலம் இல்லையா? பயங்கர பனிக்காலம். அக்டோபர் நவம்பர் அப்படின்னு செப்டம்பர் அக்டோபர்லாம் பயங்கர மழைக்காலம். மே மாதமெல்லாம் பயங்கர வெயில் காலம். இப்படி எல்லா காலங்களும் மாறிக்கொண்டு போது அவன் சொல்கிறான், ஒவ்வொரு நாளும் நான் எங்கே தான் இருக்கணும்? தேவாலயத்துக்கு போகிறவன் அப்படின்னா அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற ஜனங்களோடு கூட எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு ஒரு நெருங்கின தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு அவனுடைய ஆழமான எண்ணம், அவனுடைய ஆழமான எண்ணம். எத்தனை பேர் இன்னைக்கு தேவ ஜனங்களோடு ஒரு தொடர்புகளே நான் இருக்க வேண்டும், தேவ ஜனங்களோடு ஒரு தொடர்பில் என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ள வந்து பார்க்கும்போது மாத்திரம் பிரைஸ் ராட் அல்ல, பார்க்கும்போது மாத்திரம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கலாம் அப்படி அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் சரி, தினந்தோறும் சர்ச்சுக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க? அதிகமாக இருப்பாங்களா குறைவாக இருப்பாங்க? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களும் அதிகமாக வரலாம் இல்லையா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமாக வரும்போது அவனை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொன்னால் நம்ம பேசுவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னு சொன்னாக்கா நிறைய கூட்டம் வரும். அதில் என்ன செய்வாங்க? இந்த வாரம் போடாதவன் அடுத்த வாரம் போட்டுவான், அடுத்த வாரம் போடாதவன் அந்த வாரம் போட்டவன், யாரோ ஒரு காசு போட்டு போவான் போப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தினந்தோறும் தேவாலயத்துக்கு போகிறவர்கள் மிகவும் குறைவு தான். அப்படி குறைவான ஜனங்கள் வரும்போது கட்டாயமாக இவங்க யாருன்னு அவனுக்கு தெரியும், அவங்க யாருன்னு இவனுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒவ்வொரு நாளையும் காசு கொடுப்பாங்களா? ஒவ்வொரு நாளும் என்ன கேட்குறான்? பிச்சை கேட்க வந்து உட்காந்துருக்கான் இல்லையா? ஆலயத்துக்கு போகிறவங்க சொற்ப ஜனங்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட என்ன செய்யும்? ஒரு திரள் கூட்டம் வரும். அப்போது காசு யாரும் என்ன செய்வாங்க? யாரோ ஒரு வாரம் போடுவான், ஒரு வாரம் பண்ணால் கூட யாரோ ஒருத்தர் போட்டு போவான் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லை ஒரு சில பேர் என்ன செய்யலாம்? சரி பாவம் நிற்கிறார், சப்பானி இருக்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இருக்கிற எவ்வளவு? ஒரு சொற்பமான ஜனம், ஒரு குறைவான ஜனம் மூலமாக நான் சொல்கிறேன். ஆலயத்துக்கு போகிறவங்க மேக்ஸிமம் எப்படி போவாங்க? எதுக்கு போவாங்க? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நினச்ச கூட என்ன செஞ்சிடலாம்? காணிக்கை எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? இன்றைக்கி வந்திருக்க எவ்வளோ பேர் காணிக்கை எடுத்துன்னு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்கல்ல, எவ்வளோ பேர் காணிக்கோடு வந்திருக்கிறீங்க? நீங்கள் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம என்ன கொடுக்கணும்? நம்ம காணிக்கை போகணும் அப்படின்னு அப்படி தானே வந்திருக்கணும். இப்போது மேக்ஸிமம் யாரும் என்ன செய்ய மாட்டீங்க? அப்படி வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை தானப்பா? அப்படி வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்படி இல்லை. இப்போ அன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறவங்க இப்படி தான் போயிருப்பாங்கன்னு. அவன் போகிறான், அதுக்கு போனதுக்கு பார்த்தா 3 மணிக்கு போகிறான், 2 மணிக்கு போகிறான், 1:30 மணிக்கு போகிறான், அப்படி நேரத்துக்கு போகிறான் இல்லையா? அவன் போகிறது எதுக்கு? ஜெபிக்க போகிறான் இல்லையா? இப்போ ஜோமான போகிறவன் எதுக்கு போவான்? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட யாராவது விதவைங்க வருவாங்க, ஒரு வயசானவங்க வருவாங்க, என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு காசு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவன் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? அவன் வர ஜெபிக்க வரவன் குறைவான ஜனம். இவன் வருவான் யாருக்கும் தெரியாது. அப்போ எப்படி வந்திருக்கணும் ஜனங்க? ஒரு ஆயத்தம் இல்லாமல் தான் வந்திருக்கணும் இல்லையா? ஆயத்தம்னா வரும்போது கூட அவன் சொல்கிறான், எனக்கு காசை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஜனங்களோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அவ்வளோதான். நான் காசு வேணா எங்கேயோ போயிருப்பேன். நான் காசு வேணும்னா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தா காசு கிடைக்காதா என்ன? ஒரு கோயிலுக்கு முன்னாடி உட்காந்தா காசு கிடைக்காதா என்ன? ஒரு குளத்தாண்டில் உட்காந்தா காசு கிடைக்காதா என்ன? எங்கேயோட ரோட்டில் உட்காந்து என்ன செய்ய முடியும்? சப்பானி பார்த்தா இறக்கமெல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிடுவான், காசு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவான் இல்லை அப்படின்னா அவனுடைய நோக்கம் என்ன? எனக்கு காசு தேவைதான், ஒரு பக்கம் தேவைதான். ஆனால் என் தேவை ஒரு பக்கமாக இருந்தாலும் தேவ ஜனங்களோடு கூட எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கணும் அப்படின்னு ஆழமாக விரும்புகிறோம் இல்லையா? சரி, இந்த தேவ ஜனங்களோடு எப்படிப்பட்ட ஜனங்களோட தொடர்பு இருக்கணும் அப்படின்னா ஜெபத்தை விரும்புகிறவர்களோடு கூட எனக்கு தொடர்பு இருக்கணும் நம்ம விரும்புகிறோம். ஜெபத்தை ஜெபிக்க விரும்புகிறவர்களோடு. இப்போ இந்த வரவங்களை எதுக்கு? தினந்தோறும் வரவங்க எதுக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறவங்களோடு எனக்கு தொடர்பு இருப்பதை பார்க்கணும். ஒரு ஆழமான இந்த ஜெபத்தை விரும்புகிறவங்க, ஜெபத்தை நேசிக்கிறவங்க, ஜெபத்துக்கு மேலே வாஞ்சை உள்ளவங்க, ஜெபத்துக்கு மேலே விருப்பம் உள்ளவங்க, ஜெபத்துக்கு மேலே ஆர்வம் உள்ளவங்க, ஜெபிக்கணும்னு வாஞ்சையோடு வராம பாரு. அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு தொடர்பு இருக்கணுன்ற ஒரு ஆழமான விருப்பம் யாருக்குன்னா இவனுக்கு இருக்குது. ஏன்னா இவன் வெறும் தேவ ஜனங்களோடு மாத்திரம் தொடர்பு இருக்குன்னு சொன்னால், நான் சொல்கிற வழியில் போகிறவங்களோட பார்த்தாலே பிரைஸோட தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், தோத்திரன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், பிரைஸோடன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவன் என்ன விரும்புகிறான்? தினந்தோறும் வரான், தினந்தோறும்
தினந்தோறும் வரான். அப்போ தினந்தோறும் வரவங்க மேக்ஸிமம் யாராக இருக்கணும்? இப்போ தான் 2ஆம் அதிகாரம் தான் சபையில் ஒரு பெரிய மாற்றமே வந்திருக்குது. சபைக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே வந்திருக்குது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வராங்க. இப்போ 3000 பேர் சபைக்கு இருந்தாலும் ஜெபிக்கிறவங்க எவ்வளோ பேர் தான்? நான் சொல்கிறேன், பெரிய திரள் கூட்டமாக உள்ள சபையில் கூட இன்னைக்கு உபவாச ஜபங்களுக்கு ஜனங்கள் குறைவுகள் தான். உபவாச ஜபங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஜனங்கள் எல்லாரும் வருவாங்களே தவிர எல்லா நாட்டிலும் என்ன செய்ய மாட்டாங்க. நான் சொல்ல சாதாரண ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அப்படின்னாலே ஜனங்கள் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சி போயிடும். ஒரு விசேஷ சனிக்கிழமை உபவாச ஜபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம்னால எல்லாரும் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாம் வர மாட்டாங்க. ஆனால் அவன் நினைக்கிறான், வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பாரம்பரியமாக சபைக்கு வந்து போகிறாங்க பார், அவர்களோடு இருக்கிற தொடர்பை விட ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க விரும்பி ஜெபிக்கிறதுக்காக வராங்க பாரு, அந்த ஜனங்களோடு எனக்கு தொடர்பு இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இன்னைக்கு நம்ம யாரோட தொடர்பில் இருக்கணும் விரும்புகிறோம்? யாரோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறோம்? நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறோம்? ஒருவேளை உலகத்தோட தொடர்புகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் தேவ ஜனங்களோட தொடர்புகள் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் அந்த தேவ ஜனங்கள் யாராக இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் இன்னும் உள்ளே போயிட்டான் இல்லையா? முதல்ல மேலே 2ஆவது சொல்லும்போது தேவாலயத்து போகிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி அப்படின்னுட்டான் இல்லையா? 2வது என்ன சொல்கிறான்? தினந்தோறும் தேவாலயத்துக்கு போகிறவங்க தான் நான் கேட்பேன்றான். தினந்தோறும். அப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கு தெரியுது, நான் யார் கையில் வாங்க விரும்புகிறேன், எனக்கு யாருக்கான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். அவன் தினந்தோறும் சபைக்கு வரவனாக இருக்கணும். அவன் தினந்தோறும் நாள்தோறும் அவன் சபைக்கு வரவனாக இருக்கணும். யார் விரும்புகிறான்? ஒரு காசை கேட்குற தினந்தோறும் வந்துட்டு காசு போட மாட்டான். அப்படி காசு போடாதவன் என்ன செய்கிறான்? அவன் காசு எனக்கு முக்கியமில்லை, மாறக என்ன, அவன் தினந்தோறும் தேவாலயத்துக்கு போகிறவனா, அவன் தினந்தோறும் அங்கே என்ன சொல்லப்போனா தினந்தோறும் தேவனோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறவனான்னு பார்க்குறான். தினந்தோறும் ஜெபம் என்பது என்ன? நமக்கும் தேவனுக்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது. நமக்கும் தேவனுக்கு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அவன் என்ன விரும்புகிற? அடுத்தது இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வச்சுக்கோங்க. முதல்ல சொன்ன தேவாலயத்துக்கு போகிறவனு, 2வது சொன்ன ஜெபத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும், 3வது சொல்கிறேன் தேவனோடு ஒரு நெருங்கின தொடர்பை என்ன செய்து கொள்ள வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றான். தேவனோடு கூட ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 59 1 2 பார்த்தீங்கன்னா, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப முதல் வசனம் படிமா. இதோ நம்முடைய கை குறுகி போகவில்லை, என்ன கேட்கக்கூடாதபடி, என் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி செவிகள் மந்தமாகவும் இல்லை. அப்போ தேவன் என்ன செய்ய? கையும் குறுக்க முடியும், காலும் மந்தமாகும். எப்போ? 2வது வசனம் வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்கண்டார். அப்போ ஜெபிக்கிறவன் யாராருக்கு கூட முடியும்? தேவனுக்கு அவனுக்கு பிரிவினை ஏற்படுத்திக்கிட்ட கூட என்ன செய்ய முடியும்? முதல் வசனம் சொல்றாரு செவிகள் கேட்கக்கூடாது, செவிகள் மந்தமாக வில்லைன்றார் இல்லையா? ஆனால் 2வது சொல்றாரு எனக்கு உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் தேவனுக்கு கர்த்தர் இடையே நடுவணி பிரிவினையை உருவாக்குன்றார் இல்லையா? அப்போ பிளவை உண்டாக்கியோட என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும் இல்லையா? அப்போ ஜெபிக்கிறவங்க யாரை கூட இருக்க முடியும்? பிளவை உண்டாக்கி கொள்ள முடியும். அப்போ ஜெபிக்கணும் எப்படி இருக்கும்? ஜெபிக்கிறவனுக்கே பிளவு உண்டாக்கணும், ஜெபிக்கலன்னா இதை 2 பக்கம் எடுத்துக்கோங்களேன். ஒரு பக்கம் என்ன? கேட்கக்கூடாதுன்னு செவிகள் மந்தமாக இல்லைன்றார் இல்லையா? அப்போ நம்ம ஜெபிச்சா நமக்கு தேவ சமத்தம் என்ன செய்யுது? நம்ம காது. அப்போ நமக்கு தேவனுக்கு தொடர்பு என்ன செய்யுது? உண்டாக்குது இல்லையா? நமக்கும் தேவனுக்கு ஜெபம் என்ன பண்ணுது? நமக்கும் தேவனுக்கு தொடர்பை உண்டாக்குது இல்லையா? அப்போ ஜெபம் இல்லைன்னா நான் கேட்கக்கூடாதுன்னு செவிகள் மந்தமாக வெள்ள. 2வது என்ன சொல்றார்? உங்களுக்கும் தேவனுக்கு பிரிவினையை உண்டாக்குதுன்றார் இல்லையா? அப்போ ஜெபிக்கும் போது நமக்கும் தேவனுக்கு என்ன உண்டாக்குது? ஒரு ஜெபிக்கும் போது என்ன உண்டாக்குது? ஒரு உறவு வருது, ஒரு தொடர்பு வருது இல்லையா? இப்போ 3வது என்ன சொல்ற விரும்புறான்னா, ஒரு ஜெபிக்க இப்போ பேதுருவும் யோவானும் எதுக்கு போறாங்க? ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை. அப்போ சர்ச்சில் என்ன நடக்குது? அப்போ ஜெபம் நடக்குது. எப்போ? மத்தியானம் 3 மணிக்கு சபையில் என்ன நடக்குது? ஜெபம். அந்த நேரம் தான் யார் போறாங்க? பேதுருவும் யோவானும் போறாங்க. அப்படின்னா இந்த ஜெபம் என்ன செய்யுது? தேவனுக்கும் அவர்கள் ஒரு தொடர்பை. இப்போ 3வது என்ன விரும்புறான்னா, தேவனோடு தொடர்புள்ள ஒரு மனுஷங்கிட்ட தான் எனக்கு என்ன இருக்கணும்? உறவு இருக்கணும் பார்க்குறோம். முதல்ல நார்மலாக என்ன சொல்றான்? உறவு இருக்கணும்ன்றான். 2வது என்ன சொல்றான்?
ஜெபத்தை விரும்புறவங்க, ஜெபிக்க முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க கிட்ட உறவு இருக்கணும்ன்றான். மூணாவது என்ன விரும்புகிறான்? தேவனோடு தொடர்பில் உள்ளவங்க தான் எனக்கு உறவு என்ன செய்யணும், இருக்கணும். இப்படிப்பட்டவங்களோட தான் என் தொடர்பை நான் என்ன செய்ய விரும்புகிறேன், ஏற்படுத்திக்க விரும்புகிறேன். என் தொடர்பை நான் ஏற்படுத்திக்க விரும்புகிறேன். அவங்க என் கூட தொடர்பு இருக்கிறாங்களா இல்லையா என்ன சொல்லியிருக்கணும், அவங்க என்னோட தொடர்பு பார்க்கல. என்ன சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன், அவங்களோட கூட தொடர்பை என்ன பண்ணிக்க விரும்புகிறேன், ஏற்படுத்திக்க விரும்புகிறேன். அப்போ அந்த தொடர்பை ஏற்படுத்திக்க விரும்புகிறவங்க யாரு? ஒன்று தேவ ஜனங்களிட தேவாலயத்துக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்க, சாதாரண ரட்சிக்கப்பட்டவங்க இல்லையா. ரெண்டாவது ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க இல்லையா. மூணாவது தேவனோடு தொடர்பில் உள்ளவங்க. இந்த மூணு கூட்டத்தோடு எனக்கு என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். இவங்களோட தான் நான் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறேன்றது யாருடைய விருப்பம்? இந்த சப்பானுடைய விருப்பம் இல்லையா. சரி, ரெண்டாவது பார்க்குறோம், விருப்பம் தேவனோடு என்ன செய்யணும், ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவனுடைய விருப்பம். கீழே 9ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவன் குதித்து, 8ஆவது வசனம், அவன் அப்போஸ்தலர் 3:8, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை. இப்ப என்ன விரும்புறான்? அடுத்தது தேவனோடு ஒரு தொடர்பு என்ன செஞ்சுக்கிட்டான். அப்ப இதுவரைக்கும் அவன் என்ன செய்யல, தேவனோட தொடர்பு இல்லை. ஆனா இப்ப என்ன விரும்புது, ஒரு தேவனோட. அப்ப தேவ ஜனங்கள் மாத்திரமல்ல, தேவனோடு அவனுக்கு என்ன விரும்புது, இப்போ ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டான் இல்லையா. அப்ப தேவன் அதாவது சொல்லப்படுகிறவன் யாரா இருக்கணும், ஒரு சரியான நபரா இருக்கணும் இல்லையா. சொல்றவனை பத்தி படுக்க சொல்றேன். சொல்றவனும் சரியா இருக்கணும், சொல்லப்படுகிறவனும். அப்ப சொல்லப்படுகிறவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்னவன் சரியான தொடர்பை என்ன செய்கிறவன், ஏற்படுத்தி கொள்றவன். சரியான தொடர்பை ஏற்படுத்தி 3 விதமா தொடர்பை சொல்றான். ஒன்னு என்ன சொன்ன, தேவ ஜனங்களோட அவன் தொடர்புன்னு சொன்னான் இல்லையா. அந்த தேவ ஜனங்களுக்குள்ள 3 சொன்ன. ஒன்னு என்ன, பொதுவா அவங்க தேவாலயத்துக்கு அவங்க போறவங்க, தேவாலயத்துக்கு அவங்க, அதை இப்படி கூட சொல்லிக்கலாம். எப்படி சொல்லிக்கலாம், தேவாலயத்தோடு தொடர்புடையவங்க, ஜெபத்தோடு தொடர்புடையவங்க, தேவனோடு தொடர்புடையவங்க இல்லையா. அந்த முதல் கூட்டத்துக்கு, எந்த கூட்டம், தேவாலயத்துக்கு போறவங்க. தேவாலயத்துக்கு போறவங்களுக்குள்ள 3 சொல்றேன். சொல்ல இப்போதான் 1 சொல்றேன். என்ன சொல்றேன், தேவாலயத்துக்கு போகிற விடத்தை பிச்சை கேட்க முடியுன்றான் இல்லையா. அப்ப அவன் என்ன விரும்புறான், தேவ ஜனங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புறான். அந்த தேவ ஜனங்கள் யாரு? ஒன்று தேவாலயத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அவங்க எங்க போறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறவங்க, ஜெபிக்க போறவங்க, ஜெபத்தோடவங்க போனவங்க. மூணாவது என்னவங்க, தேவனோடு தொடர்பு. இந்த 3 சேர்ந்து தான் தேவ ஜனம். இது 3 சேர்ந்தது. ஒன்று தேவாலயத்தோடு தொடர்பு, ரெண்டாவது என்ன பார்க்குறான், ஜெபிக்கிறவங்களோடு தொடர்பு, மூணாவது என்ன, தேவனோடு. இது 3 சேர்ந்தது தான் தேவ ஜனம்னா. இப்படிப்பட்ட தேவ ஜனத்தோடு இன்னைக்கு நமக்கு தொடர்பு இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யணும், நமக்கு யாராவது ஜெபிச்சாலும் என்ன செய்யணும், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும் இல்லையா. நாம் யாருக்காவது ஜெபம் பண்ணாலும், இல்லை நமக்கு யாராவது ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யணும், கேட்கணும். அப்போ ஜெபத்தை யாருக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டா, தேவ ஜனங்களோடு கூட தொடர்புடையவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுகளோடு கூடிய ஜெபத்தை ஆண்டவர் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு கேட்டார் இல்லையா. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த தேவ ஜனம் எப்படிப்பட்டவங்க, ஒன்று தேவாலயத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவங்க எங்கே போகிறாங்க, தினந்தோறும் சபைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. சபைக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க தினந்தோறும் எங்கே போகிறாங்க, சபைக்கு போகிறாங்க இல்லையா. ரெண்டாவது என்ன, தினந்தோறும் ஜெபத்துக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. மூணாவது என்ன, 3 தேவனுக்கும் அவர்கள் ஒரு தொடர்பு இருக்குது. இது 3 உள்ளது தான் தேவஜனம். தேவாலயத்துக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும், தொடர்பு இருக்கணும் இல்லையா. ரெண்டாவது என்ன இருக்கணும், ஜெபத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கணும். மூணாவது என்ன இருக்கணும், தேவனுக்கு அவங்களுக்கும். இந்த 3 கூட்டத்தாரோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி, இந்த 3 கூட்டம் உள்ளவங்க தான் தேவஜனம். இந்த கூட்டத்தோடு தான் என்ன செய்ய விரும்புகிறான், தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறான், உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறான்னா. இன்னைக்கு நம்ம உறவுகள் எப்படி இருக்கு, நம்ம வச்சிருக்கிற உறவுகள் தினந்தோறும் தேவ ஜனங்களா, அந்த ஜனங்கள் யாரு, தினந்தோறும் தேவாலயத்துக்கு போகிறவர்களா. 2 யாரு, ஜெபிக்க. 2வது யார், அவங்க
ஜெபத்தோடு தொடர்பு, ஜெபிக்கிறவங்களோடு கூட தொடர்பில் இருக்கிறவங்களா? மூணாவது யாரு? தேவனோடு தொடர்பில் இருக்க. இந்த 3 கூட்டம் உள்ளவர்கள் தான் தேவ ஜனம். இவங்க தான் தேவாலயத்துக்கு போறவங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தோடு இன்னைக்கு நமக்கு தொடர்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அப்படி ஏற்படுத்தி கொண்டிருந்தால் நமக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நம்ம அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்க விரும்புகிற நடக்காத காரியங்களை தேவன் என்ன செய்ய முடியும்? 40 வருஷமா நடக்காத காரியத்தை நமக்கு செய்ய முடியும் இல்லையா? சரி, ரெண்டாவது அவன் யாரோட தொடர்பு ஏற்படும்? தேவ ஜனங்கன்னு சொன்னா அதுக்கு 3 சொல்லிட்டான் இல்லையா? ரெண்டாவது அவன் யாரோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறான்? தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தணும். ஒன்னு என்ன சொன்னோம்? தேவ ஜனங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவன். ரெண்டாவது என்ன? அவன் துதித்து, அந்த ஒரு வார்த்தை அவன் என்ன சொல்றான்? துதித்து. இந்த துதித்தல் என்பது என்ன? சங்கீதம் 22:3. சங்கீதம் 22:3. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் என்றார். அப்ப துதிக்கும் போது யாருக்கு மத்தியில் வாசம் பண்றார்? துதிகளுக்கு மத்தியில் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறவர்? வாசம் பண்ணவர். இவன் துதிக்கும் போது இவனுக்கும் தேவனுக்கு என்ன உண்டாயிடுச்சு? இப்போ ஒரு பெரிய தொடர்பு உண்டாயிடுச்சு. அவன் ரெண்டாவது அவன் என்ன விரும்புறான்? நான் தேவ ஜனங்களோடு மட்டுமல்ல, நான் தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும்? ஒரு தொடர்பை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தொடர்பை என்ன செய்யணும்? ஏற்படுத்தி கொள்ளணும்னு விரும்புறான். அப்ப நமக்கு தேவ ஜனங்களோட தொடர்பு இருக்குது, தேவனோட தொடர்பு இருக்கா? இல்ல தேவனோட தொடர்பு இருக்கலாம், தேவ ஜனங்களோட தொடர்பு இருக்கா? அவன் பார்க்குற முதலாளர் கூட தேவ ஜனங்கள் சொல்லிட்டான். ரெண்டாவது என்னட்டா? தேவ ஜனங்களோட மட்டும் எனக்கு போதாது. ரெண்டாவது என்ன இருக்கணும்? தேவனோடு கூட எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு தொடர்பு இருக்கணும் விரும்புகிறான். தேவனோடு கூட எனக்கு தொடர்பு இருக்கணும் விரும்புகிறான் இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ பேர் தேவனோடு கூட தொடர்பு நினைச்சிருக்கிறோம்? ஏன்னா ஏசாயில சொல்லிட்டார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இல்லையா? அப்ப நம்மளை ஏற்படுத்தினது எதுக்காக தான்? துதிக்கிறதுக்காக தான் இல்லையா? இப்போ அடுத்த கேள்வி, ஒரு கேள்வி, இதில் ஒரு சின்ன ஒரு சஜஷனை கேட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன் ஆண்டவர் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்றேன்னு சொல்றார்? இந்த துதியை நம்ம மட்டும்தான் செய்ய முடியும், நம்ம மட்டும்தான் செய்யணும். சரி, எனக்காக ஜெபிச்சுக்கங்கன்னு நம்மகிட்ட கூட சொல்லலாம். எனக்காக என்ன பண்ணுங்க? ஜோம் பண்ணிக்கோங்க, எங்கள் குடும்பத்தை ஜோம் பண்ணிக்கோங்க, பிள்ளைகளை ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எத்தனை பேர் எனக்காக துதிக்குன்னு சொல்ல முடியும்? அப்ப தேவன் ஜெபத்துக்கு மத்தியில் வாசம் பண்ணதை விட ஏன் துதிக்கு மத்தியில் வாசம் பண்ண விரும்புறாரு? அதை நான் மட்டும்தான் செய்ய முடியும். நான் செய்யறதுல மட்டும்தான் அவர் என்ன செய்ய விரும்புறார். அதான் ஆழமான காரியம். இது புரிஞ்சு தெரியல எனக்கு. இதை நான் மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? துதியை நான் மட்டும் தான் செய்ய முடியும் இல்லையா? இப்போ நான் துதிக்கிறானா நான் மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? துதியை. இப்போ நீங்கள் மட்டும் என்ன செய்ய முடியும்? துதியை. ஜெபித்த யார் வேணா செய்ய சொல்லலாம், எனக்காக ஜோம் பண்ணுங்க, நீங்க ஜோம் பண்ணுங்க, நீங்க அப்படி எல்லாருக்கிட்ட சொல்லலாம். ஆனால் துதியை எனக்காக நீங்க துதிங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. அப்ப தேவன் ஏன் அந்த துதியில வாசம் பண்ண விரும்புறாரு? அதை நான் மட்டும் தான் செய்ய முடியும். அப்ப நான் மட்டும் செய்யணும்ன்றதான் தேவன் விருப்பமா இருக்கிறார் இல்லையா? அப்ப தேவன் ஏன் துதிச்ச உடனே ஓடி வந்துடுறாரு? அவன் மட்டும் தான் செய்ய முடியும். அப்ப அவன் செய்யறதுல அவர் என்னவா இருக்கிறாரு? விருப்பமா இருக்கிறார். அப்ப துதிக்கும் போது நமக்கும் தேவனுக்கு என்ன உண்டாகிறது? ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது, ஒரு தொடர்பு. அப்ப நமக்கு எவ்வளவு பேரு இன்னைக்கு வீடுகளில் துதி இருக்குது? எத்தனை வீடுகளில் துதி சத்தம் இருக்குது? எத்தனை வீடுகளில் பாடல் சத்தம் இருக்குது? எத்தனை பேர் துதிக்கிறவங்களா இருக்கிறோம்? சபைக்கு வந்தா எழுதணும், உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னா அப்ப ஸ்தோத்திரம் பண்ற எல்லாரும் இல்லையா? அது அப்போ கூட நிறைய பேர் வாய் திறக்கிறது இல்லை. எப்போ இனிமேல் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க? அது நிறைய பேர் எவ்வளோ பேர் துதிக்கிறாங்கன்னா கத்திரக்கு அது வெளிச்சம். அப்படி துதிக்கிறவங்களாவது இருக்கிறாங்கன்னு கேட்டால் அப்பயும் தெரியல. சபையில் வந்தே துதிக்க முடியலன்னா ஆனால் தனியாக எப்படி இருக்க முடியும்? அப்ப நமக்கும் தேவனுக்கு தொடர்பை ஏற்படுத்துவது எது? துதி இல்லையா? நமக்கும் தேவனுக்கு தொடர்பு ஏற்படுத்துவது துதி. அந்த துதி என்ன செய்யறான்? அவன் சொல்றான், எனக்கு தேவ ஜனங்கள் மட்டும் இல்லப்பா, எனக்கு ரெண்டாவது என்ன இருக்கணும்? தேவனோடு எனக்கு என்ன இருக்கணும்? தொடர்பு இருக்கின்றான். மூணாவது அதே வசந்த வாசிக்கலாம், சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு பேதுரு பத்தி பேச நேரம் இருக்காது, இதோட முடிச்சிடுறேன். 9ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கலாம். அவன் குதித்து 8ஆவது வசனம், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட. மூணாவது ஆலயத்தோட தொடர்பு ஏற்படுத்திட்டான் பாருங்க. ஒன்னு தேவ ஜனங்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டான், ரெண்டாவது தேவனோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டான், மூணாவது தேவனுடைய ஆலயத்தோட கூட என்ன பண்ணி எடுத்துக்கிட்டான். அவனை யாரும் கூப்பிடல, யாராவது கூப்பிட்டாங்களா? யாரும் கூப்பிடல. என்ன செய்யறான்? அவனே உள்ள போறான் பாருங்களேன், அவனே போறான் பாருங்களேன். அப்ப என்ன விரும்புறாம? எனக்கு தேவன் ஜனங்களோடு மட்டும் இல்ல,
தேவனோடு மட்டுமல்ல, தேவனுடைய சபையோடு எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு தொடர்பு இருக்கணும். இன்னைக்கு எவ்வளவு பேர் சபையோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஆய்வு இருக்கிறீங்க? சும்மா இயேசுவை நாம சொல்லிட்டு நடந்துராது. இயேசுவை நாம சொல்லிட்டா ஒண்ணு நடக்குது. எப்ப நடக்கும்? அவன் சரியான நபரா இருக்க. சொல்ற பத்தி எனக்கு பேச நேரம் இல்லை. ஆனா சொல்லப்படுறவன் யாரு? ஒரு சரியான நபர். என்ன சரியான நபர்? ஒரு சரியான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புறவன். ஒரு சரியான தொடர்பை. அப்ப சரியான தொடர்பு எது? தொடர்பு தேவ ஜனங்களோடு தொடர்பு, தேவனோடு தொடர்பு, தேவ ஆலயத்தோடு தொடர்பு. அப்ப அந்த மூணு என்ன இருக்கணும்? நமக்கு சரியா இருக்கணும். அதான் சங்கீதத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களிலே செழிப்பார்கள். யார் செழிப்பான்? நாட்டப்பட்ட. அப்படின்னு இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டம், அதான் முக்கியமானது. கர்த்தருடைய அப்பனா அந்த ஆலயத்துக்கு எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு தொடர்பு இருக்கணும். எனக்கும் ஆலயத்துக்கும் தொடர்பு உள்ளவன் தான் வெளியே என்ன செய்ய முடியும்? பார்த்தா பச்சுன்னு தெரிய முடியும். வெளியில பார்க்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா இந்த மூணு தொடர்பும் உள்ளவங்க தான். அவர் சரியான தொடர்பை நம்ம என்ன செய்யணும்? ஏற்படுத்தி கொள்ளணும். எவ்வளவு பேரு தேவ ஜனங்களோட தொடர்பு இருக்கிறீங்க? அந்த தேவ ஜனங்களா யாரு? தேவாலயத்தோட தொடர்பு, ஜெபத்தோடு தொடர்பு, தேவனோட தொடர்பு, இல்லையா? எவ்வளவு பேர் இந்த மூணு பேரோட தொடர்பு, இந்த மூணு பேரோட தொடர்புல உள்ளவங்களோட தொடர்புல இருக்கிறீங்க? அவரு சப்பானி இது வரைக்கும் அவங்க போகல, கோயிலுக்குள்ள போகவே இல்லை, இல்லையா? ஆனா அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு சரியான நபரோட என்ன இருக்கணும்? நான் தொடர்புல இருக்கணும். ஒரு சரியான நபரோட தான் தொடர்புல இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு எல்லாம் கூட என்ன செய்ய விரும்பல, நான் தொடர்பை ஏற்படுத்திக்க விரும்பல. எனக்கு காசு வேணும், எங்கனாலும் கிடைக்கும். காசு வேணா ஒரு கோயில் பக்கம் தான் இதை விட அதிகமாக கொடுப்பான், இதை விட அதிகமாக கொடுப்பான். ஆனா எனக்கு காசை விட என்னோட நைக்க தான் எனக்கு முக்கியம். நான் யாரோட தொடர்பு இருக்க விரும்புறேன்? நான் யாரோட கூட தொடர்பு இருக்க விரும்புறேன். அப்ப தொடர்பு சரியா இருக்குமானால் எனக்காக யார் ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்தை தேவன் என்ன செய்வார்? கேட்டு கதை நடக்காததை கதை நடக்க வைப்பார். நடக்காததையெல்லாம் 40 வருஷமா நடக்கல, இல்லையா? 40 வருஷமா நடக்காதது 40 வருஷம் நடக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. 40 வருஷமா அவன் நடக்கவும் இல்லை, அவனுக்கு நடக்கவும் இல்லை, இல்லையா? நடக்காததை எல்லாம் தேவன் என்ன செய்யறான்? நடத்தணும்னா ஒரு சரியான தொடர்பை வேணும்னு கர்த்தர் விரும்புறார். சரியான தொடர்பு. என்ன தொடர்பு? தேவாலயத்தோடு தொடர்பு, முதல்ல தேவ ஜனோட தொடர்பு, தேவனோடு தொடர்பு, தேவாலயத்தோடு தொடர்பு, தேவனோடு தொடர்பு, தேவாலயத்தோடு தொடர்பு, தேவ ஜனங்களோடு. இந்த மூணு தொடர்பு சரியா இருக்குமானால் நமக்காக ஜபிக்கும் போது நம்ம அந்த ஜபத்தை கேட்டு நடக்காததை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா? நடக்க வைக்க விரும்புறா. கண்ணபடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணமா? பிறவியிலே முடுவன் பெயர் சொன்னதால் நடந்தான், பிறவியிலே முடுவன் பெயர் சொன்னதால் நடந்தான், குதித்தான் துதித்தான் கோயிலுக்குள் நுழைந்தான், குதித்தான் துதித்தான் கோயிலுக்குள் நுழைந்தான். நடக்காததெல்லாம் நடக்கணும். 40 வருஷமா அவனும் நடக்கல, அவனுக்கும் நடக்கல. அவன் நடக்காததையும் அவனுக்கு நடக்காததையும் கர்த்தர் நடக்க வைக்கிறார். இதுவரைக்கும் நடக்காதது நடக்கணும்னா தேவ ஜனங்களோடு நமக்கு தொடர்பு இருக்கணும், தேவனோடு நமக்கு தொடர்பு இருக்கணும், தேவ ஆலயத்தோடு தொடர்பு இருக்கணும். இந்த 3 விதமான தொடர்பு நடக்காததை நடக்க வச்சிடுச்சு, நடக்காதவனையும் நடக்க வச்சிச்சு, நடக்காததையும் நடக்க வச்சிச்சு. அதான் இன்னைக்கு 2 சொல்றது. இந்த 2ஐயும் கர்த்தர் சொல்றார். நடக்காததும் நடக்கும், நடக்காததும் நடக்கும். இதுவரைக்கும் நடக்காதது நடக்கணுமா? நடக்காதவர்கள் நடக்கணுமா? ஒன்று செய், சரியான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கும். ஒரு சரியான தொடர்பு தான் நடக்காததும் நடக்கும், நடக்காததும் நடக்கும். நடக்காதவனும் நடக்கிறான், நடக்காததும் நடக்குது. அப்படி நடக்கணும்னா தேவ ஜனங்கள், அந்த தேவ ஜனங்களுக்கு 3 அடையாளம். அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும், அவர்களுக்கும் ஜெபத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும், அவர்களுக்கும் ஆலயத்துக்கும் தொடர்பு இருக்கணும். இந்த 3 தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவங்க தான் தேவ ஜனம். இது 3 தொடர்பிலே இருக்கிறவங்க தான் தேவ ஜனம். இந்த ஜனத்தோடு நமக்கு தொடர்பு இருக்கணும். 2 தேவனோடு தொடர்பு இருக்கணும். இதை தேவ ஜனங்களோடு மட்டும் இல்லை, தேவனோடு ஜெபம்,
தேவனோடு நமக்கு தொடர்பை ஏற்படுத்துகிறது. தேவனோடு நமக்கு தொடர்பு இருக்கணும். 3, தேவ ஆலயம் கூடி ஜெபிக்கிற இடத்தோடு நமக்கு தொடர்பு இருக்கணும். இந்த 3 தொடர்பு இருந்தால் இதுவரைக்கும் நடக்காததையெல்லாம் கர்த்தர் நடக்க பண்ணுவார். நடக்காதவனும் நடக்கும், நடக்காததும் நடக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நடக்காததெல்லாம் நடக்கணும்னா இந்த 3 விதமான தொடர்பை, அன்றைக்கி இந்த பிறவி சப்பானி அவனுக்கு எவ்வளோ வசனம் தெரியும்னு தெரியாது, அவன் எவ்வளோ பைபிள் படித்தான்னு தெரியாது, அவனால் ஏற்படுத்திக்க முடியும்னா எங்களையும் அர்ப்பணிக்கிறோம், எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நாங்களும் அப்படிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இதுவரைக்கும் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்காதது எல்லாம் இந்த நாட்களில் நடக்க வச்சு கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றுங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்காததை எல்லாம் கர்த்தர் நடக்க வச்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் காத்து கொள்ளும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தேவ கத்தை ஒப்பு கொடுக்குறோம், காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.